ஹாய் உறவுகளே, வெல்கம் டு குக் வித் சரளா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க உறவுகளே, அனைவரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம், ஒரு லன்ச் வீடியோ தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 3 டிஷ் செஞ்சுருக்கேன். ஒரே வீடியோவாக லாங் வீடியோவாக எடுத்துட்டேன். கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டேன் உறவுகளே. ஊற வச்சுட்டு ஒலையும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒலையும் வச்சுட்டு ஒலையும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி, அரிசியை களைஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த ஒலையில் போட ஆரம்பிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு ரெடி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது நாங்கள் மீன் மீன் வறுவலுக்கு நான் பாறை மீன் வாங்கியிருக்கேன். அதாவது நாங்கள் நேற்று நைட்டே பட்டினப்பாக்கம் பீச் போயிருந்தோம். அங்கே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உறவுகளே மீன். சரி வாங்குவோம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். நைட் வந்து சும்மா வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்து திரும்பவும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மசாலாலாம் பார்த்துருவோம். மஞ்சத்தூள், உப்பு, மீன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஹோம்மேட் சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் போட்டுட்டு லெமன் ஜூஸ் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு தண்ணி தெளித்த மாதிரி விட்டு இப்போ மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மீன்லேயும் இந்த மசாலா அப்ளை ஆகணும் உறவுகளே. இப்போ ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அதனால் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிட்டு அது ஒரு 1/2 hour 1 hour ஆகட்டும். இப்போது மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு நான் பருப்பு எடுத்துக்கிட்டேன். உரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்ப தண்ணி சேர்த்துட்டு அதில் 6-7 பல் பூண்டு போட்டுக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா பருப்பு பூ மாதிரி மலர்ந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது 1 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணி நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாம்பாரோட தாளிப்பு பார்ப்போமா? ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போது வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட கடுகு, கொஞ்சமாக சீரகம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தாளிப்புக்கு. அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இடித்த பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. ஒரு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம பருப்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா கடிஞ்சு அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அது கொதித்து வரும்போது கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுக்கோங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. இப்போது கனவா தொக்கு செய்யலாம். ஃபஸ்ட்டு கனவா மீனும் அங்கே தான் வாங்கினேன் உறவுகளே. வாங்கிட்டு நைட்டே வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக கடுகு, சோம்பு போட்டுட்டு சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து அதையும் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதுவும் ரெண்டுமே குழஞ்ச மாதிரி வதங்குற அளவுக்கு நான் வதக்கிட்டே இருந்தேன். அது கூட கனவா மீன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் உறவுகளே. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பார்க்கவே அழகாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக. நல்லா வதக்கிட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா குவான்டிட்டி கம்மியானால கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கனவா மீனில் தண்ணி அதுவே தானாக வரும். நான் இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ தண்ணி வந்துருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கினேன். ஆட் பண்ணிட்டு இப்போ கரம் மசாலா 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஹோம்மேட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து தண்ணி ஆல்ரெடி வருது. அதனால் கொஞ்சமாக குக் ஆகணும்ல, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுவோம். 10 நிமிஷம் ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சா? இப்போ மிளகுத்தூள் தூவிட்டு அப்படியே 2 பரட்டுங்க. இப்போது கொத்தமல்லி தழையை தூவிக்கங்க. சூப்பரான டேஸ்டான கனவா தொக்கு ரெடி ஆகிடுச்சி உறவுகளே. அடுத்தது என்னன்னா இறால் தொக்கு தான் செய்ய போகிறோம். ஒரே தொக்கு வெரைட்டியாக இருக்குல்ல.
இப்போது இறாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிது. ஐஸே இல்லாத கிடைச்சிது. அதனால தான் நாங்க வாங்குனோம். அதுவும் நைட்டே க்ளீன் பண்ணி நானே தான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரீசர்ல. இப்போ தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் சும்மா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். ஆயில் ஊத்திட்டு, கடுகு பொரிஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ பூண்டு ஒரு ஒரு 10 பல் இருக்கும் உறவுகளே. சின்ன பூண்டு தான் நான் எடுத்திருக்கேன். அது தோல்லாம் நீக்கிட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் உறவுகளே. அது வரையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ தக்காளி, சின்ன தக்காளி, மீடியம் சைஸோட சின்ன தக்காளி. ஏன்னா தக்காளி நம்ம பெருசா போட்டா ஸ்வீட்னஸ் வந்துரும். அதனால குட்டியா தான் போடணும் தக்காளி. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த தக்காளி வெங்காயம் குழஞ்ச மாரி ஆகணும். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம இறால் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய இறாலா தான் கிடைச்சது. நல்லாவும் இருந்தது இறா. டேஸ்ட்டா இருந்தது. அதையும் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கரண்டி வச்சு வதக்குங்க. இதுலயும் தண்ணி விடும். அதனால தண்ணி நம்ம கம்மியாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு போட்டுக்கிட்டேன். போட்டுக்கிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கங்க. குக் ஆகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க உறவுகளே. ஏன்னா இதுலேயும் தண்ணி விடும் ஆல்ரெடி. நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன். பாருங்கள் நம்ம திரும்ப இது வேகும்போது பாருங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது அப்படியே குக் ஆகட்டும். ஒரு 15 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி பாருங்கள் இருக்கா? நான் சொன்னல தண்ணி இதில் ஆல்ரெடி அதிகமாக வரும். இப்போ திரும்பவும் அப்படியே இந்த தண்ணியெல்லாம் இதுவாகட்டும். திரும்ப தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீனும் நல்லா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலா சூப்பராக ஊறிருக்கு உறவுகளே. இப்போ இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் எப்பவும் போல் நம்ம ஃபிஷ் ஃப்ரை செய்வோம்ல, அதே தான் உறவுகளே. மீன் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு கூட ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை ஆட் பண்ணி எந்த கருவாடு ஃப்ரை பண்ணால் கூட போட்டு பாருங்களேன். சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. மீனுக்கு போட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இறால் பாருங்கள் தண்ணியெல்லாம் அப்படியே ஓரளவுக்கு அப்சர்வ் ஆகிடுச்சு. திரும்பவும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது பெப்பர் தூள் நான் பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து தொக்கா தான் வேணும். அதனால் நான் அதிகமாக இது பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொத்தமல்லி இலை தூவிக்கங்க. தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இறால் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போது நம்ம மீன் பார்ப்போம். வச்சு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. அப்படியே திருப்பி விட்டுக்குங்க மீன் எல்லாத்தையும். இது மாதிரி நான் இருக்கிற மீனெல்லாம் ஒரு 5, 6 டைம் போட்டேன் உறவுகளே. 6 போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். மீனும் சூப்பராக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்த மீனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. அதேமாதிரி இறாலும் நல்லா இருந்தது. கனவா மீனும் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி போட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டேன். கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் மீனுக்கு சொல்லிட்டு நல்லா குக்கும் ஆகிடுச்சிங்க மீன். இதே மாதிரி எல்லா மீனும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். எல்லா மீனும் இதேமாரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் தவாவில். தவா ஃப்ரைனாவே சூப்பராக இருக்கும்ல ஃபிஷ்ஷு. நல்லா அந்த மசாலாலாம் நல்லா இதுவாகிற வரையும் குக் ஆகிற வரையும் நல்லா இது பண்ணி எடுத்துக்கிட்டேன் உறவுகளே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. என்னோடய குக்கிங்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.